எல்லா தலைவர்களும் ஏதேதோ பேசி ஆதரவு என்று ஒற்றை வரியில் முடித்துக் கொள்ள அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் அழுத்தம் திருத்தமாக ஒரு விடயத்தை முன்வைத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒரு நொடி இருக்கையின் நுனிக்கே தள்ளியது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தெளிவான பேச்சு. மக்களவை தொகுதி மறுசீரமைப்புல தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. தமிழர்களின் உரிமைக்காக போராட்ட களத்திலும் மக்கள் மன்றத்திலும் உறக்க குரல் கொடுக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருந்தாங்க. மாண்புபடி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதல் வரிசையிலேயே இருக்கையும் ஒதுக்கப்பட்டிருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சாதன நாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த அவையில் எவரும் முன்வைக்காத ஒரு கருத்தை முன்வைத்து அரசிற்கு எச்சரிக்கை விடுத்து மிக கவனமாக இருக்க வேண்டும், தமிழகம் மட்டுமல்ல பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த மறுசீரமைப்பால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பிற மாநிலங்களையும் ஒன்றிணைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்தினார். இது காலை முதல் தலைப்புச் செய்தியாகவே மாறியிருந்தது. அத்தோடு அவையில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த ஆலோசனை மிக நுட்பமாக கவனிக்கப்பட வேண்டியது. சமீபத்தில் தமிழகத்திற்கு வந்திருந்த அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டிற்கு 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு, தொகுதி மறுசீரமைப்பில் அது 39 நாடாளுமன்ற தொகுதி குறைய வாய்ப்பில்லை என்பது மட்டும் அமித்ஷா சொல்லியிருந்தாரே தவிர தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவத்திற்கு ஆபத்து இல்லை என்பதை அவர்கள் சொல்லல. இதைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவா சொன்னாரு. தமிழ்நாட்டிற்கு தொகுதி குறைய வாய்ப்பில்லை என்பதை அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் விகிதாச்சார அடிப்படையில தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவத்திற்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கு. வட மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல நாடாளுமன்ற தொகுதிகள் உயர்த்தப்படுகின்ற போது இப்போ 543 நாடாளுமன்ற தொகுதிகள்ல தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய 39 தொகுதி என்பது விகிதாச்சார அடிப்படையில் 7.20 இருக்கு. 7.20 இருக்கக்கூடியதற்கு ஆபத்து நேர்ந்துடக்கூடாது. ஒருவேளை 840 உயர்த்தினால் அதில் 49 தொகுதியை நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா 5 விகிதாச்சார அடிப்படையில இது சுருங்க நேரிடும் என்பதைத்தான் மிக தெளிவான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. நமக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்ல, விகிதாச்சாரம் தான் நமக்கு மிக முக்கியம். விகிதாச்சாரம் மிக முக்கியம். நீங்க 800 உயர்த்துகின்ற போது அதே விகிதாச்சார அடிப்படையில நமக்கான தொகுதிகளை 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளா உயர்த்தணும். அப்படி இல்லை அப்படின்னா 49 இருந்தால் மொத்த தொகுதியுடைய எண்ணிக்கை 700க்கு மிகாமலையாவது இருக்கணும். இதுல கவனமாக இருக்கணும் என்பதை தீவிரமா வலியுறுத்தி இருக்கிறாரு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த கருத்தை யாரும் இதுவரைக்கும் தெளிவுபடுத்தவே இல்லை. தமிழக அரசியல்ல இன்னைக்கு 63 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு 58 கட்சிகள் கலந்துகிட்டாங்க. ஆனால் 58 கட்சிகளும் ஏதோ 19 தொகுதி மறுவரையினால தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்திற்கு ஆபத்து ஏற்படுதுன்னா அதை அனுமதிச்சிடக்கூடாது என்கின்ற ஒரு வரியில முடித்துக் கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆலோசனை வழங்கணும், தெளிவுரை வழங்கணும் என்று மிக தெளிவாக இத்தனைக்கும் இங்க பல அரசியல் புரோக்கர்கள் பேசுறது உண்டு. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பாகவே இருந்தாலும் சரி, நீங்க பாஜக கூட்டணியில் தானே இருக்கீங்க, பாஜகவோட கூட்டணி என்பது தேர்தல் உடன்படிக்கை மட்டும்தான். தமிழர்களுக்கு எதிரான விரோத நடவடிக்கையில பாஜக இருந்தால் இறங்கினால் இரும்பு கரம் கொண்டு முதலில் எதிர்க்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு இன்றைக்கு ஒரு உதாரணம் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கலாம். இதே போன்று பல உதாரணங்கள் கடந்த 2014 இருந்து 2025 வரைக்கும் அடுக்கிக்கிட்டே போலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் பல தமிழருடைய உரிமை இங்க மீட்கப்பட்டும் இருக்கு. அது யாரும் மறுதளிச்சிடவும் முடியாது. அந்த பாய் வியாபாரிகளுக்கு இனிமேலாவது திருந்தினால் பரவாயில்ல. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தெளிவுரையை புரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இந்த ஆட்சி மிக தெளிவாக இந்த விஷயத்தை கையாளும். ஏனால் ஏற்கனவே 41 தொகுதிகள் இருந்து நம்மளுக்கு இப்ப 39 இருக்கு. ஏற்கனவே நமக்கு 41 தொகுதிகள் இருந்துச்சு, அது 39 சுருங்கி போயிருக்கு. 494 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும் போதே 41 இருந்துச்சு. 543 இருந்தால் அது 44 45 உயர்ந்திருக்கணுமே தவிர மாறாக 39 சுருங்கிடுச்சு. அதே போன்று இந்த முறையும் ஆபத்து நேரிடாமல் அந்த 7.20 விகிதாச்சாரத்தில் இருந்து குறையாமல்
மிகைப்படுத்தினாலும் பரவாயில்ல, குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை உணர்த்தி இருக்கிறார் உன்னத தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதுதான் மிக முக்கியமான விஷயம். எண்ணிக்கை பெரிதில்லை. 543 39 இருக்கு, 543 31 49 போதுச்சுன்னா இப்ப அப்படியான எண்ணிக்கை இல்லது, விகிதாச்சார அடிப்படையில மாறுதா? இப்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் மாறுதல் உட்படுதா என்பதுதான் மிக கவனமாக ஆராயப்பட வேண்டிய விஷயம். நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை விட தமிழர்களுக்கான விகிதாச்சார அடிப்படையிலான உரிமை அங்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைச்சிருக்கிறார். நீங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சீங்க, 39 குறையிலப்பா, உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு 39 குறையிலப்பா, உங்க 49 கூட கொடுத்துறேன்ப்பா, ஆனா உத்தரப்பிரதேசுக்கு நான் 80க்கு பதிலாக 150 கொடுப்பேன் அப்படின்னா, 150 கொடுத்தோம்னா உத்தரப்பிரதேசுக்கு கிட்டத்தட்ட 19 விழுக்காடு பிரதிநிதித்துவம் கிடைக்கும், தமிழர்களுக்கு 6 விழுக்காடா குறையும். அப்ப உத்தரப்பிரதேசுக்கு முக்கியத்துவம் இருக்குமா, தமிழர்களுக்கு முக்கியத்துவம் இருக்குமா? ஒருவேளை பீகாருக்கு இப்ப இருக்கிற 40 தொகுதிகளை 42 தொகுதிகளை நீங்க 60 மாத்தினாங்க அப்படின்னா, அவர்களுக்கு 8ல இருந்து பிரதிநிதித்துவம் என்பது 10 11 மாறும். தமிழர்களுக்கு 6 5 சுருங்கிறப்ப தமிழர்களுக்கான உரிமை குறித்து நம்ம நாடாளுமன்றத்துல குரல் எடுத்தாலும் அங்க செவிமடுக்க யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. தென் திசையில் இருந்து தமிழர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அங்கே இருக்கப்பட வேண்டும், தமிழர்களுடைய குரல் அங்கே செவிமடுக்கப்பட வேண்டும். அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த 7.20 விகிதாச்சாரத்திற்கு குறையாமல் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிகளை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை. மத்தியில் நமக்கான உரிமை பெற வேண்டும் என்றாலும் அது அதற்கு நம்முடைய பிரதிநிதிகள் அங்கே இருப்பது அவசியம். 39 பேர் போறாங்க, இப்ப போயிருக்கிறாங்க 39 பேர், போய் நம்மளுக்கு என்ன பிரயோஜனமா இருக்கு அப்படி என்றால், ஒரு முறை பிரயோஜனப்படவில்லை என்றால் மறுமுறை இருக்கிறவங்களும் பிரயோஜனப்படுவாங்களே. 39 பேர்ல 31 சுருங்கிடுச்சுன்னா மிச்சம் 8 பேராவது இருப்பாங்கல்ல. 39 பேர்ல ஒரு 2 பேர் 3 பேராவது இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கிறவர்களுடைய வாய்ப்பும் மறுதளிக்கப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு விடுமே. இதையெல்லாம் நாம் சிந்திக்கப்பட வேண்டும். இன்னைக்கும் நாடாளுமன்றத்துல நமக்காக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 39 பேர் குரல் கொடுக்கலனாலும் 1-2 பேர் குரல் கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கான பிரதிநிதித்துவத்தை நாம் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. நாடாளுமன்றத்தில் நாடாண்ட இனமான இந்த தமிழ் குடிகளுடைய கூக்குரல் அங்க கேட்கப்பட வேண்டும். ஆதி தமிழ் குடிகள் நாடாளுமன்றத்தில் ஆதிக்கம் செலுத்தப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். நன்றி.